அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே, உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? சில சமயம் நீ முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு இருந்த, அதுவும் முட்டாள் ககாஷின்னு சொன்ன. அடிக்கடி இவன் இப்படிதான் எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். முட்டாள் ககாஷினா என்ன தெரியல, பேசாம அவன்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். தூக்கத்துல இப்படி எல்லாம் நான் வளர்ன. ஐயோ, ஒன்ன விடாம எல்லாத்தையும் கேட்டு விடவே கூடாது. தம்பி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? கேளியா? இயற்கை உபாதை, அதாவது வயத்தை கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா பிளீஸ்? ஏயா கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்னு நீ இப்போ இவ்வளவு கோவப்படுறேன்னு எங்களுக்கு தெரியல. அந்த ரின்ன பத்தியும் கக்காஷிய பத்தியும் நாங்க அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமா இந்த சுருள் மண்டைய இருக்கானே, இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா உன்கிட்ட சொல்ல முடியாதுடா.